பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத தியானம் 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம், தேவ பக்தி தான் பிரயோஜனமாய் இருக்குது என்று சொல்லி. இந்த நாட்களிலுமாய் கூட ஆவிக்குரிய எக்ஸசைஸ், அதாவது ஆவிக்குரிய உடற்பயிற்சி குறித்து நாம் தியானிக்கப்பட்டோம் என்று சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொன்னா சில ஆவிக்குரிய எக்ஸசைஸ், ஆவிக்குரிய உடற்பயிற்சி நம்ம செய்கிறவங்க. அதுல ஒரு 7 காரியங்கள் இருக்கு. அதுல முதல் காரியத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்கணும். முதல் காரியம் என்ன என்று சொன்னா, தேவனுடைய பாதத்துல உட்கார்வது. வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க இப்படியா சொல்லுகிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்தேன். இங்க சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து. கர்த்தருடைய பாதத்துல அமர்வுக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறார். இந்த அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அங்க 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பாதத்துல நம்ம அமரப்படும் போது பூமி நிலை மாறினால் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து காணும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதித்தால் நாம் பயப்படும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறவராய. கர்த்தருடைய பாதத்துல நம்ம அமரப்படும் போது கர்த்தர் நம்ம சுற்றி நடக்கிற எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கு. அது மாத்திரமல்ல, லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அங்க மார்த்தாள் மரியாள் என்றான 2 ஸ்திரீகளை நம்மளால பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படும் போது மரியாள் செய்த ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கப்படும் போது இயேசு மார்த்தாளுக்கு சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பாதத்தில் அமரப்படும் போது நம்மளால் நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய தேவ பக்தியானது அது பிரயோஜனம் உள்ளது. சரீர உடற்பயிற்சி என்பது அது அற்ப பிரயோஜனம் என்று வேதம் சொல்லுது. இந்த நாட்களிலுமாய் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலுமாய் கூட முதலாவது நம்ம ஆவிக்குரிய நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, தேவனுடைய பாதத்துல அமரும். அப்படி அமரப்படும் போது நமக்கான நல்ல பங்கை நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, மரியாள் மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே கர்த்தருடைய பாதத்துல அமர்கிற ஒவ்வொருமாய் கூட கர்த்தர் அவர் செய்த நன்மைகளை நமக்கும் செய்ய அவர் உண்மை உள்ளவராய். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக.